ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்ன தான் தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் அங்கங்கே கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ராகவ் அபி ஒரே சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் ராகவ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ அபி அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், நம்ம முரளி சம்மந்தமாக இருக்க உண்மையை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி தான் இப்போ முரளியோட ஃப்ரெண்டு அந்த சங்கர்னு இருக்காங்கல்ல, அதாவது முரளிக்கும் அஞ்சலிக்கும் அந்த கல்யாண நாள் இப்போ இது நடந்துச்சுல்ல, அப்போ அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அதை வச்சு இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு புதுசாக ஒரு ஸ்டோரி உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதான் வாரம் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வராங்க, அதையே அந்த வாரத்தில் சுவாரஸ்யமாகவும் முடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் எபிசோடில் லாஸ்ட்டில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அஞ்சலி வாந்தி எடுத்தாங்க, அதை பார்க்குற சுந்தரிக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுருச்சு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பயமுறுத்துற மாதிரி அபி இருந்து அவங்க அதாவது அவங்க கன்சீவாக இருக்காங்க, அதாவது வயிற்றில் பாப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குங்கிறதுனால தான் வாந்தி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இதை கேட்டதுமே இன்னுமே சுந்தரிக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. என்னடா நம்ம என்னென்னமோலாம் திட்டம் போட்டு வச்சுருந்தோம், எல்லாமே புஷ்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எபிசோடில் செம பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு மூமெண்ட்டும் நமக்கு காட்டினாங்க. என்னன்னா இப்போ அபியும் அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க, ராகவும் பார்த்தா எந்த ட்ரெஸ்ஸில் சண்டை போட்டுட்டு போனாரோ அந்த ட்ரெஸ்ஸில் தான் அவரும் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தா வெளியில் போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளார வரும்போது பார்த்தா ஏதோ சாராயம் குடிச்சிட்டு மயக்கம் போட்டு வர மாதிரி இருக்குது. மயங்கி அவர்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அபியை செம்மையாக அப்படியே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணி பேசுகிறாரு. உடனே அபியும் இருந்துக்கிட்டு, நீங்கள் இந்த மாதிரி சாராயம் குடிச்சு மயக்கத்தில் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் ரொமான்ஸாக பேசுகிறீங்க, அப்புறம் பார்த்தா என்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. அபி அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டில் விழுகிற மாதிரி நமக்கு காட்டியிருந்தாங்க. இதை பார்க்கும்போதுமே நமக்கு ஒரு நிறைய யோசிக்க தோணுது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி செம்மையாக அதாவது ரொமான்ஸ் பண்ணி இவங்க சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க சம்மந்தமாக இருக்க ஸ்டோரி எல்லாமே அடுத்தடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். அதை பற்றி எந்த ஒரு ஃபீல் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா இந்த மாதிரி நிறைய சீரியலில் நடக்கிறது தானே. அதனால் அப்படி ஒரு ஸ்டோரியை கொண்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் இப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதாவது முரளி பொறுமையாக இருக்க போகிறதுல அடுத்தடுத்து பிரச்சனை பண்ணுவாங்க, ரெக்கார்டரை வச்சு மாட்டிக்குவாங்க அப்படின்னு நம்ம நிறைய ஸ்டோரியை கொலன்னு யோசிச்சு வச்சுருக்கோம். எப்படியோ சீக்கிரமாக முரளியை பற்றி தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக ஆகும். ஏன்னா முரளி தப்பிச்சுக்கிட்டே இருந்தால் பார்க்கவும் கொஞ்சம் போரிங்காக இருக்குல்ல. பார்க்கலாம் எப்படி புறமோ வருது அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.